வழக்கமாக எல்லோரும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியே நாமளும் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவங்களோட கோல்டில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் நாம் எடுக்கலாம். அதுக்கு சில மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். அது மூலியமாக எவ்வளோ அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம், அது என்னென்ன மெத்தட்ஸுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்று, நம்ம கோல்டை ஃபிசிக்கல் கோல்ட்ஸாக வாங்கலாம், இல்லாட்டி விர்ச்சுவல் கோல்ட்ஸாக வாங்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் கோல்ட்ஸாக வாங்கினா என்ன ரிட்டர்ன்ஸ், அதை எப்படி வாங்குறது பெஸ்ட்டுங்கிறத பார்க்கலாம். ஃபிசிக்கல் கோல்ட்ஸ்னாலே மேக்ஸிமம் நீங்கள் ஜுவல்ஸாக வாங்கினீங்கன்னா வாங்குறப்பே அதுக்கு ஜிஎஸ்டி வரும், செய்கூலி சேதாரம். அது போக நீங்கள் அதை சேல் பண்ணுறப்ப அதில் சில பர்சன்டேஜ் உங்களுக்கு லாஸஸ் வரும். உங்களுக்கு லெகசி ஹோல்டிங் இருக்குது, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஜுவல்ஸாக வாங்கி வச்சுருக்கீங்கன்னா கூட ஓகே. ஆனால் இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக மட்டும் நீங்கள் கோல்டு வாங்குறதா இருந்தால் நீங்கள் கோல்டு காயின்ஸாக வாங்குறதே பெஸ்ட். கோல்டு காயின்ஸாக வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு செய்கூலி சேதாரம்னா வரப்போகிறதில்ல, விற்கிறப்ப அதில் காஸ்ட் கட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு எப்போ தேவையோ கூட அதை ஜுவல்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் வாங்குறப்ப வெறும் 3% ஜிஎஸ்டி மட்டும் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் காயினாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ விர்ச்சுவலாக வாங்குறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். விர்ச்சுவலானா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் ETF வாங்கலாம். ETF வாங்குறதே இன்னுமே பெஸ்ட். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற 50 ரூபா 60 ரூபாயை வச்சு கூட உங்களால் ஒரு ETF வாங்கிட முடியும். உங்கள் கையில் தினசரி இருக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டை சேர்த்து வச்சு அதில் லம்பாக அமௌண்ட்டு சேர்ந்தக்கப்புறம் கூட நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ETFங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஆனால் ETFில் இன்வெஸ்ட் பண்ணனா உங்களுக்கு கம்பல்சரியாக ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது தேவை. இதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு பெஸ்ட்டான மெத்தட் இருக்குது, அதுதான் கோல்டு பாண்ட்ஸ். இந்த கோல்டு பாண்ட்ஸை நம்ம ஊரில் கவர்மெண்ட்டே தான் இஷ்யூ பண்ணுறாங்க. இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இயர் ஆன் இயர் ஒரு 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கவர்மெண்ட்டே பே பண்ணுவாங்க. பாண்டோட மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா அன்னைக்கு டேட்டில் அந்த கோல்டு என்ன விலை போய்கிட்டு இருக்கோ அதே விலையை உங்களுக்கு செட்டிலும் பண்ணிடுவாங்க. இதில் பிரச்சனை என்னென்னா அந்த 8 இயர்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணாமல் இடையில என்னைக்காச்சும் அந்த பாண்டை செல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். அது போக நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கின அந்த 2.5%க்கும் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். கோல்டு ரிலேட்டடாக என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, அதனால் உங்களுக்கு என்னென்ன அடிஷ்னல் பெனிஃபிட்ஸுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நம்ம ஊரில் கோல்டோட ஆவரேஜ் CAGR வந்து அப்ராக்ஸ் ஒரு 10%. இந்த CAGRனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோல்டு இந்த வருஷம் 1 லட்ச ரூபாய்க்கு விற்குதுன்னு வச்சுக்கலாம், அடுத்த வருஷம் 1,10,000 விற்கும். அந்த 10% வருஷம் வருஷம் வளர்றதை தான் இந்த CAGRன்னு நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். இந்த 10% ரிட்டர்ன்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராம் கோல்டோட விலை எவ்வளோ தெரியுமா? வெறும் 50 ரூபா தாங்க. 50 வருஷத்தில் ஒரு கிராம் கோல்டு 50 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 7,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிட்டாலே ஒரு ஓகேவான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இன்ஃப்ளேஷனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லாஸ்ட் இயர் நீங்கள் துணிமணிக்கு, சாப்பாடுக்கு, பெட்ரோலுக்குன்னு ஏகப்பட்ட செலவு பண்ணியிருப்பீங்களே, அந்த செலவெல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே கொஞ்சம் விலைவாசி ஏறி இருக்கும்ல, அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்கோ அதை விட இது கொஞ்சம் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சுனாலே அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ உங்களுக்கு போன வருஷம் பண்ண செலவோட இந்த வருஷம் ஒரு 5% எக்ஸ்ட்ரா செலவாகுது. கோல்டு 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ்னே எடுத்துக்கலாம். இப்போ கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டனா தவிர்த்துட்டு ஜஸ்ட் அதுக்கு என்ன பர்பஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம ஊரில் அதை ஜுவல்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. 4 பேருக்கு முன்னாடி டீசெண்டாக இருக்கணும், நம்மளை ஒரு ரிச் லுக்காக காட்டணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அதையும் தாண்டி என்ன பர்பஸ்ன்னு கேட்டால் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறோன்னா அந்த காரால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வீடு வாங்குறோன்னா அங்கே நம்ம தங்குறோம். அந்த மாதிரி கோல்டுக்குன்னு எந்த ஒரு பர்பஸுமே இருக்காது. இப்போ நீங்கள் பேங்க்லேயே போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு FDயாக போடுறீங்கன்னா அது இன்னொருத்தருக்கு லோனாக அந்த பணம் போகும். இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் அந்த பணத்தால் இன்னொருத்தருக்கு லாபம் இருக்கும். அங்கே ஒரு கம்பெனின்னு ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கோம், அங்கே ஒரு ப்ராஃபிட்ஸ் சம்பாதிப்பாங்க, அது மூலிமா ஒரு பிஸ்னஸ்ன்னு நடந்துகிட்ருக்கும். ஆனால் கோல்டுன்னு பார்த்தோன்னா அது அதே இடத்துல மட்டுமே இருக்கும். அப்புறம் ஏன் இதுக்கு இவ்வளோ வேல்யூ கொடுக்குறோம்? அது ஒரு ப்ரீசியஸான மெட்டல், அது எல்லாமே தெரியுது. இந்த உலகத்திலே மினிமலாக மட்டும்தான் இருக்குது, அது ஒன்று தான் காரணம். அதனால ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகி இருக்க முடியும். அதனால மட்டுமே நம்ம கோல்டுக்கு இப்படி ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஃப்யூச்சர்லேயும் இதே அளவுக்கு வேல்யூ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுக்கு கோல்டை ஒரு ப்ரீசியஸ் விஷயமா பார்க்குற வரைக்கும் அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். நீங்களும் அதை ஒரு ப்ரீசியஸான திங்காக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட இஷ்டம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Look at this stuff. This is history here. You are history. This is garbage. I can say I bled for garbage. So this is meaningless. No, at one time.